ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகள்லாம் செய்யக்கூடிய ரொம்பவே சாஃப்டான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அல்வா போல் கேசரி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். ரவையை சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கருகிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துருங்க. ரவை வறுத்ததுக்கப்புறம் இது மாதிரி தனித்தனியாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும். 3 கப்பு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கும் போது ஏலக்காவை பிச்சு சேர்த்துக்கோங்க. பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கட்டிகள்லாம் விழாமல் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவைகள் எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வந்துடும். இது போல் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்புலேயே வச்சு சர்க்கரை சேர்க்காதீங்க. பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு 1 கப் ரவைக்கு நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்போட டேஸ்ட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். ஒரு பேனில் ஒரு 50 கிராம் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு திராட்சையை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா திராட்சைனா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம கேசரியோடு சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய சூப்பரான கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்